அன்ப சுமந்து சுமந்து நான் அல்லும் பகலும் நினைந்து இந்த ஆட்ட ஆடிய இப்போதே வயசுல எப்படி ஆடி பண்ணி எங்க அம்மா வயசாங்க எப்படா எந்த நீ ஐயோ பாவடா குடிய கடைசினாங்க இத என்கிட்ட கொடுக்குறிய நான் தான் உனக்கு வேலை காய்ச்சா நீ தானே வேலைக்காரா கொத்து வாய் முண்டா நல்லா வளர்க்கணுமா நாக்க வைக்கணும் வார்த்தை சுத்தமா இந்த பொண்ணாய கொண்டு போயிட்டு ஏண்டா அம்மா பீரோவுல வீடா அம்மா பீரோவியா ஆமா ஓட்டியா போச்சு ஏண்டி இன்று முதல் எனக்கு நீ மகள கிடையாது அம்மா நான் உனக்கு தாய் கிடையாது அப்படி நீ யாரோ அம்மான்னு சொல்லாது நீ சொல்ற அம்மா ஏன் சொல்ற எதுக்கு சொல்ற உட்காரு 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 எழுது உட்காரு அன்று வேலை வாங்கல என்ன அம்மா போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்பதான் என்ன கூப்பிடுறாங்க போலீஸ் வேலைக்கு உட்காரு உட்காரு ஏந்திரி 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 ஆனை சப்பு ஏத்தி போட்டுப்பா ஏத்தி வலிப்பா சப்பு சப் अनियार मार पूजा मटर मार अड्डा आपको जाने वाली अगली गाड़ी मुलाद पारा नंबर पापो நல்லா இருக்குடியா நான் தாலி அட்டுதான் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது ஏய் இன்று முதல் நீ இந்த நாட்டில் இருக்கவே கூடாது ஏய் கொண்டு வா நான் தலைமையார் எங்க இருக்காரு கொண்டு வா தலைமையார் அப்படியே என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க என் மகன் என் பூவை போட்டு பறிச்சுட்டான் இந்த நாட்டை அவன் வாழக்கூடாது நான் மட்டும்தான் வாழணும் நீங்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் அவன் சாகணும் பாத்தியா மலை இவளை மலை தெரியுமா உங்களுக்கு அந்த மலை விட்டு கொண்டு போயிட்டு அங்கிருந்து உருட்டி விடு வீடு செத்து ஒழித்தோம் துக்க வளர்த்த துக்க ஒரே நாள் ஆயுத எடுத்து போட்டு விட மாட்டேன் இவளை இப்போதப்பா உன் கண்முனாகவே உனது மகளை சாகடித்து மகாராணி இவனுக்கு கட்டளை இட்டா என்ன கொண்டு பாவி என் மகளை கொல்ல சொன்னேன் தலைக்கு வார்த்தைக்கு வார்த்தை வாழக்கூடாது வாழ்க்கையே போச்சடா எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் வளர்ப்பு மகளாக நினைத்து வளர்த்து வரலை சந்தேகப்பட்டு தவறா நினைத்து அடித்து சித்திரவதை செய்து அதற்கு பலம் கிடைத்து அம்மா மாற்றாந்தாயா இருந்தாலும் தான் பெற்றெடுத்த மகளா நினைத்து வளர்த்து வரணும் அரசு அன்று கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளணும் சொல்லுவாங்க அது அப்போது இல்லை இப்போதே நடக்கிறது இப்படி ஒரு தவறு செய்யாதீங்க என் பூவப்பட்டு பச்சிட்டாரு கோபத்துல அடிச்சேன் அதற்கு பல அனுபவிச்சுட்டு என் உயிரை போதே அப்பா என்னுடைய தாயை சாகடித்து விட்டாயே இப்போது என்ன வாடி அம்மா சப்ப தர்மத்தின் வாழ்வு தன்னை சூத்து கைவம்மா ஜான உண்டு இல்ல என்ன நடிக்கிற டிவி பாவி நான் என்னடா பண்ண பாவத்துல வேற சிட்டுக்கு சிட்டுன்னு வர்றான்ல சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்குருவி நானே என்ன கேட்டுக்கணும் அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக
என்னை பத்தி இவன் என்னடா சொன்னா? மயில புடுங்க சொன்னான். இன்னுங்களை கேட்டுக்கிட்டா நம்ம செத்து ஓட்டாட்டா. என்னடா சாத்தா? வாங்க. சரி அது போகட்டும். ஒரு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நான் எங்கடா தப்பா பேசுனேன்? உங்களை மடக்கியதே தவறுதானே? தவறுதானே அது? வயசு என்ன? சரி அது போகட்டும். அதை விட்டுத்தால். உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்து கொண்டாங்கம்மா? தத்தை தகுடு பொண்ணு பாலில் விஷம் வச்சு சாப்பிட்டு எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீதானா? ஏறி வேலை பணம் வாங்க மாட்டேங்க சக்காத்தி எவ்வளவு சொல்லுவா? பொக்கா வாய் வெத்தல பார்க்க போட்டு சாகரி பாக்குறாருன்னா வயசுல இப்படி காபரா பண்றிய இன்னும் அறியாத்துல என்ன பண்ணிட்டு பண்ணி எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? தளபதிகாரி சத்தியமாக சொல்கின்றேன், எந்த பாவி என்றே தெரியவில்லை. பால் விஷயம் நடந்து என்னுடைய தந்தை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பழி சுமத்தி விட்டார்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியாதையா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏண்டா நீ ஏன்டா இந்த வம்பு நம்மளுக்கு? இன்னும் சொல்ல வேண்டுமா? அந்த பாவி எங்க இருக்கிறான்? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் இங்குதான் இருக்கிறான். ஆமா, அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். மடி என் பக்கம் மாற்றி. அட பாவி, அட நாசக்காரா, அட மோசக்காரா, அட சண்டாளா, நீ நல்லா இருப்பட பாவி, நீ நாசமா போயிட. இப்படி என் பாவத்துல விழுந்தீங்க, என் பாவம் உன்ன சும்மா விட மாட்டா. நீ காலையில் செஞ்சு பைபாஸ் ரோட்ல போகும்போது 3 கண்டல நாடு எடுப்பட்டு தானே சாவ போறேன். நான் செத்துடுவா, நான் செத்துறேம்மா. 45,000 வாங்கி நீங்களே பங்குட்டு எடுத்து போங்க. பாவி, ஒண்ணும் தெரியாது. அப்பாவுக்கு பால் விஷயங்கள் நீ அப்பாவை சாகடிச்சுட்டேடா. பாவண்டா, அவரு குழந்தை மாதிரி இருந்தாருடா, அவரு சாவடிச்சுட்டா. அப்பாவை பால்ல வச்ச கலந்து நான் சாவடிச்சிடலாம். நீ தாண்டா பண்ண. அம்மா தாயே, நீ தேரு மேல உக்காந்துக்கிறியோ, லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போட்டியோ. அம்மா பால்ல நான் விஷத்தை கலந்தனா, எனக்கு பால்ல டீ தூள் கூட கலக்க தெரியாது. பெரிய பச்சை தண்ணி ஊற்றாரு குடிச்சாரு. அடா பாவி, நீ அப்பாவுக்கு என்னடா பாவத்தை பண்ணாரு? யார் இவன்? இவனை சாவடிச்சான். இவனுக்கு தெரியும். இவனை ஒரு மஞ்சா போட்டவன் சிவப்பு போட்டேன். இவன் செய்யவில்லை. உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரனை உன்னிடம் நான் காட்டி கொடுத்தான். எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தடையில்லாம எதை கேட்டாலுமா? பார்வையே சரி கிடையாது. போ தூரம் அத. எதை கேட்டாலும் தரலாமே. அந்த துணிக்காரங்க எடுத்து போடுமா, ஒண்ணு கிடப்பான். இப்போதுதான் உன்னிடம் போகிறேன். உன் தந்தைக்கு பாலில் விஷத்தை கொலைகாரன் யார் தெரியுமா? ஐயா இந்த விஐபி நானே. அம்மா என்ன சமான சத்தம் கேட்டுக்க. ஐயோ ஐயோ, ஆரம்பத்துல இருந்து எப்படியாப்பா இது கிடைக்கிறேன். என்ன நஷ்டடா? யாரு இந்த இந்தி காட்சி என்ன ஆணவம் இருந்தா இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திராக்கார மேல கைய வச்சிருப்பான். அதை இந்த மரியாதை தங்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க அடிக்கிற அவளை அடிக்கிறா வரும்போது செஞ்சு பஸ்ஸா ஒருத்த புத்தாண்டா என்ன? யாரு அது யார் தெரியல குடிக்கார அந்த ஊருக்கு வழி எப்படி போகணும்னு கேட்டேன். கேப்பரம் மட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டேன்டா. லட்சம்பட்டு நாடகம் ஒரு இறங்கி தூங்க கடல தேப்பரம் பட்டுன்னு கேட்டுக்கிறேன். பசங்க எங்கடாக்கு தேப்பரம் பட்டு யாரா வண்டியில புட்டாங்க வந்து நல்ல ஒரு காப்பாத்தினாரா? அவர் தான் தையூர் சாகுது. எங்க போனது ஐயா எம்ஏ சந்தையே. அட பாவி, உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்து விட்டது. இப்பொழுது என் அண்ணனை சதித்து உனக்கு தக்க தண்டனை வாங்கி உள்ள வர்றேன். ஏன் வர்றியா? அது பச்சை தண்ணி குடிக்க பாறாங்கல் மேல போய் சாப்பிடா.
உன் கண் முன்பாகவே உன் தாயை கத்தியால குத்தி கொலை செய்து விட்டேன். வாட்டாடு, உன் தந்தையும் நான் தாண்டி சாகடிச்சு. செய்யாத தவறுக்கு நான் ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? இனிமே இந்த நாட்டில் இடமே கிடையாது. ஏய், விட்டுறையா? ஊற்றுலையவா விட மாட்டேன் நான் உன்னை. ஏய், உட சொல்றாடா, என்ன சொல்ற? சொல்லிட்டு சீனாவுல போய் ஏய் அதுக்கு தான் நான் பொழுது கொடுத்தேன். இந்த சபையில் சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் பேச கேட்டியா நீ? ஒரு பொம்பளை பொண்ணுக்கு அடக்க வேணும். ஒரு ஆணவமா அமைச்சர் என்று பாராம பெரியவர்கள் பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் பேச்சு நீ கேட்டியா? ஒரு பொட்டை சிரிக்கி உக்காந்து ஒண்ணுக்கு பேர உனக்கே மாத்தானா விட்டுலன்னா நின்னுக்குன்னு பேரு எங்களுக்கு எம்மா தானா விட்டுல மம்மாட குட்டணும்னு வச்சுக்கா. மம்மாட கூட வாங்கி விட மாட்டேன். என்ன துணிப்பு கொண்டாய்? ஏற்றுக்கொள்வேனா? நாட்டு மகாராணி அம்மா பேசிட்டு ஏத்துக்கிறேன். சின்ன பொண்ணு பேசலாமா? நீ சபையில பேசலாமா? பேசக்கூடாது. நதிமுகம் வாடகை 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அமைச்சர் வாங்க சொல்ல சொல்ல மாட்டா? சாவச்சாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டா? ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்ல போல போல இதெல்லாம் வச்சாலும் சொல்ல மாட்டேன். கல்லால் அடிக்கிறியா? கேளால அடிக்கிறேன். கேளால உனக்கு கேரி பாம்பு ஊத்துறேன். நாட்டை தலை காட்டக்கூடாது. நீ போ மச்சான், நான் பாத்துக்கிறேன். மச்சான் நான் அம்மா ஆனவங்க எப்படியா முண்டை அம்மா நீ எவ்வளவு பண்ற பின்னாடி கண்டிப்பா அனுபவிப்பேன். பின்னாடியா? கண்டிப்பா அனுபவிப்பேன். இல்ல, நான் சாப்பிடல. எனக்கு எனக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி. பாவம்மா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசி அறத்திலே திரு ஓட்டை கொடுத்தான் கொலகாதுலாம் போய் பூந்துக்குச்சுடா. வலிதானா வலிதானா? எங்க அச்சா காட்ட பின்னாடி ஆச்சா? எங்க அச்சா மென்டலாவே ஆக்கிடுவாங்க பிள்ளை. கடவுளே, வரும் போறலாம் அடிகள். எங்க அப்பா எந்த நேரத்துல என்ன நேரம் பார்த்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். உன் நல்ல மனதுக்காக இப்பேற்பட்ட நிலைமை நடக்கணும். ஒரு நேரத்திலே வாழ வழியில்லாத ஓடி வந்தான். அவன் திறமையை பார்த்து உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதுமா. பாலிலே விஷத்தை கலந்த உன் தந்தையை கொண்டு விட்டாரே கொலகார பாவி. இப்பேற்பட்ட செயலை செய்தவனே லாபம். அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்க. அவன் வாயில என் புழு நின்று அந்த பாவி
நான் மென்டலி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி எத்தனை மணிக்கு நான் போற பஸ் கவுண்டோம். நான் மென்டலி ராமு நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா சிக்கன் சாப்பிட்டு சிச்சிப்பாவா சிக்கன் சாப்பிடாத, அதுக்கு சாப்பிடு. ஆனா டேய் அடங்க, ஆளை பார்த்தா ஒரு பேச்சு, இல்லங்க ஆள் உள்ள போயிட்டா ஒரு பேச்சு. பேசலாமா? பேசலாமாடா? நான் மென்டலி மென்டலி ஒன்னா நம்பர் மென்டலி நான் தான் மென்டலி. இது மாதிரி இருக்கா? இது மாதிரி இருக்கா? இத்தனை ஓடியே சொல்லியா தெத்துல சாவச்சிருவா தெத்துல போனா நீ போய் அவன் சாவட்டப்பா இதுமா தத்துறா தெத்துறா தூரம் போடா. போ 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 பா 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 ஜகத்தால பிரதாபண்டா நீ. பாவமா பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். நாங்கள் சிரிப்பதா இல்லை சிந்திப்பதா? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசி உனக்கு இப்பேற்பட்ட நிலைமை கொடுத்து விட்டானே கொலகாரப்பா. வந்துட்ட மாமா, வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யற உன் அப்பா உன்னை எப்படிலாம் வளர்த்திருப்பாரு. உடன் பிறந்த உன் அண்ணன் உன் மீது இதற்கெல்லாம் காரணம் அந்த பாவி கருணாவும் தருமத்தின் வாழ்வு தன்னை சூதகமும். அந்த தருமம் மறுபடியும் வெல்ல வேண்டும் என்றால் நீ உயிரோடு இருந்தால் இந்த நாட்டிலே இருந்தால் அந்த கொலகார பாவி உன்னை கொன்று குவித்து விடுவான். அதோ தெரிகிறது அரவங்காடு. அந்த அரவங்காட்டுக்கு சென்று கையேந்தி பிச்சை கேட்டு இந்த பாமர மக்களிடம் பிச்சையை பெற்று யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. பெற்றவளுக்குத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை, மற்றவளுக்கு என்ன தெரிய போகிறது? தாய் குலங்களே, மக்களை பெற்ற மகராசிகளே, ஒரு பெண்ணின் நிலைமையை பாருங்கள். ஒரு நாட்டிலே இளவரசியாக பிறந்து பஞ்சு மெத்தையிலே படுத்து உறங்க வேண்டிய அரவங்காட்டுக்கு செல்கிறாள். அம்மா, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்கம்மா. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணும் வாங்க. பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான். ஆம்பளையை நம்பி எந்த கம்பெனிக்கு கொடுக்குறா சொல்லுங்க. முதல் நாள் கையெழுத்து போட போறோம் பாரு, அதை தாங்க. நான் பணம் இல்லைன்னு கவலைப்படாத புண்ணி விதிங்களே. உங்க காதல மூக்குலக்கத்தை கைட்டு எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊருக்குள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டுக்குங்க, இல்ல அது மொய்விப்பானா மொய்வி. ஒரு நாட்டுக்கு இளவரசி நான் என் கருத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்திருக்கின்றானே. அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் எழுந்து போக வேண்டும் அம்மா? அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மா. 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து
காட்டி விரலை போடிச்சு ஆக்கங்கா சொல்லி கொடுத்தேன். ஆள் காட்டி விரலை பிடிச்சு அக்கையா சொல்லி கொடுத்தேன். அன்னாடம் குழு குடிச்சு நெல்லை பொங்கி கொடுத்தேன். கலவத்தி நடவினக்கு காந்தங்கள் தச்சு கொடுத்தேன். சிறிவாரி சேர்த்து வச்சு சிறுகண்ணி வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காண நின்ன அங்கமே பதறி நிற்பேன். ஏனம்மா கொஞ்ச நேரத்தான நாஞ்சமே பதறி நிற்பேன். கச்சல் வந்து நான் படுத்தா கஷாயத்தை குடிக்க வைப்பேன். ஏன் புள்ள கணக்கறிந்து எட்டு ஊரு சொல்லி வைப்பேன். தாயிட முத்தி தாயி உன்னப்பட வார்த்தையே அம்மா. உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா. உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா. நாலடி மண்ணுக்கு முன்னாலடி ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ. நாடாண்ட மண்ணிற்கு மகளாக நான் பிறந்தேன். நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன். அஞ்சு வட்டி பத்தி வட்டி அங்கலிங்க கடல் பட்டேன். அத்தனையும் நான் படித்தேன். பத்தரும்ப போரில் முன்ன பாரியிலே உத்திரவிட்டேன். ஏனம்மா பட்டதுன்ப போரில் முன்ன பாரியிலே உத்திரவிட்டேன். பறிகுடத்து சுமந்த என்னை கொடவடக்க வச்சு புட்டேன். ஆரார சொன்னதாக்கி அரிசி போட வச்சு புட்டேன். பால் ஊற்றி என்ன வளர்த்தேன் அம்மா. வாழூட்டு என்ன வளர்த்த அம்மா. பால் ஊற்றி என்ன வளர்த்தேன் அம்மா. உனக்கு பால் ஊட்ட வந்திருக்கேன் பாவி வளர்த்தம்மா. ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ. என்னுடைய வாழ்க்கை எப்படி கணிந்து விட்டது. இதற்கு மேற்பட்டு இதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும், வாழக்கூடாது. அது தெரிகின்றது மலை உச்சி. அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன்.